டிவிகே பீரியட்ல போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு 20 நாள்ல? 20 நாள் இந்த 20 நாள் அதிகமா தான் பெருத்து போயிருக்குது தவிர அது கம்மியான பாடு காணாம். போன ஆட்சி அது இருந்தது, ஆனா கட்டுக்கோப்புல இருந்தது. ஆனா இப்ப அது கூட இதுல இல்ல. இந்த ஆட்சியில சுத்தமா வேஸ்ட். ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆகி போச்சு. டைமிங் மாத்திட்டீங்கன்னா என்ன குடியதானே என்ன அர்ஜென்ட் நினைச்சுன்னா இப்ப குடிக்க ஆரம்பிப்பான். இதுக்கு மேல நாள் பொறுத்து இன்னும் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா பார்த்து தான் இதுக்கு மேல சொல்ல முடியும். விஜய் ஆட்சியில இப்ப 20 நாள் ஆயிருக்க ஒரு ஆட்சி வந்து போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, முன்னத்தோட பரவாயில்லன்னா காலையில இருந்தோன்னு ஓடுவாங்க, ஓடி போய் குடிச்சிட்டு வருவாங்க, எல்லாம் இதை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த டைமிங்னு ஒன்று கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜனங்க வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நடமாடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. அதனால் இப்போ எனக்கு இப்போ பாதுகாப்பு. எனக்கு கடைப்பட்டு நான் நைட் டைமில் நான் போவேன். நான் 12 மணிக்கு 1 மணிக்கு போவேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் என் முன்னாடி 2 பேர் வராங்க, எனக்கே தெரியாது போலீஸ் பாதுகாப்பு. நல்லா இருக்கு. அந்த 20 நாளைக்கே நான் வந்து பெரிய ஆளு மாதிரி நான் நடந்து போகிறேன். நான் அது கெத்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கம்மியா இருக்குது. அவரு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிவிகே ஆட்சியில போதை கலாச்சாரம் இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குதா? உண்மையிலே இப்ப கம்மியா இருக்கு சார். இப்போ ஒரு 10-20 நாளா பரவாயில்ல. நல்லா ஸ்டெப் எடுத்துருக்காங்க. மேலும் மேலும் இதே மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களோட நன்றினை தெரிவித்துக்கிறோம் சார். அது ஃபுல்லாக ஒயின் ஷாப்லாம் மூடணுண்ணா. என்ன சொன்னா ஒயின் ஷாப்பை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். ஒயின் ஷாப் மூடிட்டு கல்லுக்கடையை தந்தா போதும். வர ஆட்சியெல்லாம் ஒயின் ஷாப்ல கை வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பால் பொருளாதாரத்தை கொண்டு வாங்க. இந்தியா ஃபுல்லாக எத்தனை பால் பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஏன் ஒயின் ஷாப்பே கட்டி ஆளுவணும்? பால் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வளருங்க. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி விவசாயத்தை கையில் எடுங்க. அது பண்ணால் நல்லா வரப்போகுது. என்னதான் ஆட்சி மாறினாலும் இது நடந்துட்டு தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இது வந்து உங்களால் எடுத்தோம் கவுத்தோன்றதுக்காக உங்க சிஸ்டமையோ ரூல்ஸோ மாற்ற முடியாது. லாஸை நீங்கள் டைட் பண்ண முடியணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது 2 கவர்மெண்ட்டுமே இப்போ இவங்க வந்து 20 நாள் தான் ஆட்சின்னு சொல்றது வேலிடு தான். ஆனாலுமே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே தான் காரணம், எது நடந்தாலும் டிஎம்கே காரணம்னு சொன்னது தப்பு. அதுதான் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க மொத்த தமிழ்நாட்டை அவங்க கவர்ன் பண்ணணும். இந்த ஒரு இடத்துல இவ்வளவு நடக்குது நமக்கு வந்து எல்லாத்தையும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இது வந்து ஹியூமன்ஸ், நம்ம அந்த சொசைட்டி தான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரலாம், அவேர்னஸ் கொண்டு வரலாம், பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவி ஆக்கலாமே தவிர முழுக்க இந்த ஆட்சி தான் காரணம் அந்த ஆட்சி தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. இந்த 20 நாள் இவ்வளவு நடந்ததுக்கு மேபி எனக்கு அது சொல்ல தெரியல. ஆனா இது 2 ஆட்சியுமே தப்பு சொல்ல முடியாது. அது நம்ம சிட்டிசன்ஸ் நம்ம தான் தப்பு. அது மேபி அதுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வராது 2 ஆட்சியுமே தப்புன்னு நான் சொல்லுவேன். அவேர்னஸ் கொண்டு வரல. ஒயின் ஷாப் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இதை வச்சுதான் ஒயின் ஷாப் எடுத்தாதான் நல்லா இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு மேலேயும் விஜயன்னா எல்லாமே நல்லா செய்வார். போதை பொருள் எதுவுமே இல்லை சார். நாங்களும் குடிக்கிற ஆள் தான். எங்களுக்கு சருக்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் ஆகுது. 12 மணி மேலே தான் நாங்கள மீன் பாட்டி ஓட்டி சருக்கு சாப்பிட்றோம். வேற எதுவுமே இல்லை. ஆனால் சார் செய்து நம்ம நல்லது தான், நல்லா செய்கிறாரு. போதை பொருள் இல்லை, இந்த பொண்ணுக்கு தொல்லை இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. எவன் கஞ்சா வைக்கிறான், ஊசி வைக்கிறான், மாத்த வைக்கிறான், எதுவுமே இல்லை. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. இப்போதான் நியாயமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் இன்னும் இருக்கிற காசு என் பொண்டாட்டி புள்ள காப்பாற்றுறோம். இது நாங்கள் 8 மணி சருக்கு சாப்பிட்றோம், 250 ரூபா பிள்ளைகள. இப்போ அந்த காசு எங்களுக்கு மிச்சம். பொண்டாட்டி பிள்ளைகிட்ட நாங்கள் கொடுத்துட்டு 12 மணி சருக்கு சாப்பிட்றோம். அப்போ அந்த காசு மிச்சம் தான் ஆகுது பைட்டில். இந்த குடி இந்த டம்மு கஞ்சா எதுவுமே விற்குது இல்லை. இப்போதான் ஊரே சைலண்டாக இருக்குது. போதை கலாச்சாரம் அது அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண எப்படி சொல்றது, டிக்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல. இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ல அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, இவங்க வந்து போதை பழக்கத்துக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர்ஸ் கொண்டு வரல, ஃப்ரீயா கிடைக்குது. இப்போ எங்க காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்குது. அப்புறம் இப்போ மாட்டினா கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க தவிர வேற எதுவுமே அந்த எப்படி வந்தது அந்த மாதிரி அந்த டெப்தா போய் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மேபி இவங்க இந்த கவர்மெண்ட் வந்து இது மூலியமாவே ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்களா இல்ல இது எடுத்துட்டாங்களா இவங்களால ஆட்சி செய்ய முடியாதான் எனக்கு தெரியல. அந்த மாதிரியே ஒண்ணு இருக்கு. போதை பொருள் இப்ப நிறைய எதுவும் கிடையாது சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது. எதுவும் கிடையாது, ஒரு இது கிடையாது. இப்ப நானே ஒரு இது வச்சு பாயில வச்சுதான் கூட என்னத்தையும் உள்ள போட்டுருவாங்க. ஒரு செகண்ட் நேரம் தான் அந்த அளவுக்கு நடக்குது. ரொம்ப சிக்கு, பயங்கரமான சிக்கு நடக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு 6 மாசம் ஓடிச்சுனாக்கா தமிழ்நாடே வேற மாதிரி ஆயிடும். அப்ப இன்னும் 1 வருஷம் ஆகி இன்னும் அந்த 5 வருஷம் ஆண்டாக்கா என்ன ஆகும்? 5 வருஷத்துக்கு பிறகு அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா போதையும் அழிப்பன்னு சொல்லியிருக்காரு.
ஆனா ஒயின் ஷாப் எல்லாம் மூடி இருக்காரு. விஜய் ஆட்சிக்கு அமைச்ச உடனே கையெழுத்து போதை ஒழிப்புன்னு தான் சொன்னார். அதேமாரி ஓரளவுக்கு 517 கடையை மூடிவிட்டார். அது ரொம்ப மக்களுக்கு நன்றியாக இருக்கும், நல்லதாக இருக்கும்.